முக்கிய செய்திகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்வர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. நான் உங்கள் சகோதரி என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் தனது சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சீனா, இத்தாலி, நேபாளம், இலங்கை உட்பட உலக தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 54,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அந்தஸ்து கிடைத்துள்ளது. இம்முறை எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மையை பொதுமக்கள் வழங்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆதரவு கடிதம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3வது முறையாக இந்திய நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ஒருமனதாக நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியை பாராட்டுகிறேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டில் அடுத்ததாக ஆட்சி அமைக்கும் வரை காபந்து பிரதமராக மோடி அவர்கள் நீடிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவையில் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் கோவையில் சிறு குறு தொழில் மகத்தான வளர்ச்சியை காணப்போகிறது என்று அமைச்சர் TRP ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் தோல்வியால் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீன் கேட்ட நிலையில் அந்த ஜாமீன் மனு டெல்லி நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்குச்சந்தையில் நேற்று காலை வர்த்தகம் தொடங்கி ஒரு சில மணி நேரத்தில் சென்செக்ஸ் 1400 புள்ளிகள் உயர்ந்து நிப்டி 22,300 புள்ளிகளுக்கு வர்த்தகமானது. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். மேட்டூர் அணையின் நீர்வரத்தை 77 கன அடியிலிருந்து 89 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளில் 28 தொகுதிகளில் அதிமுகவும் 11 தொகுதிகளில் பாஜகவும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளன. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் 7 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பில் புதிதாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த மனுக்கள் மீதான விசாரணை வருகின்ற ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் B.Ed, M.Ed படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் தொடங்கியது. 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தலுக்கு பாடமும் படிப்பும் கிடைத்துள்ளது என்றும் மக்களவைத் தேர்தல் முடிவுகளால் அதிமுக சோர்வடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஆட்சி அமைக்கும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.